எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரம் ஒரே குடும்பம். எல்லாருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து மணி வந்து ஒரு 8 மணி போல ஆகுது. ஸோ சாப்பிட்டுட்டு குளிச்சாச்சு இப்படி வேர்த்து விறுவிறுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ 9 மணி போல் பூசைக்கு கிளம்பி போனேன். என் ட்ரெஸ்ஸை காட்டுறேன். இதான் என் ட்ரெஸ்ஸு. பார்க்கனா நல்லா இருக்கு. ஆனால் என்னமோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த குத்துற ட்ரெஸ்ஸு போட்டாலே நான் அழுவேன். இன்றைக்கும் அப்படி தான் இருந்தேன். நான் வரல கோயிலுக்கு, இந்த ட்ரெஸ்ஸு குத்தும், அது வேறு வேக்காடாக இருக்கா. என்னால் இதை போட்டுட்டு எம்மா இருக்க முடியல. எம்மா இங்கே வாங்க, இதோ வந்துட்டேன், வாங்க இங்கே. நீ வர்றியா? இவனை தூக்கி காட்டுங்க, தூக்கி காட்டுங்கப்பா. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. டடா. சிரிக்க மாட்டான். ஹாப்பி பர்த்டே. ஏடி வேண்டாண்டி அதெல்லாம். ஊது ஊது ஊதுடா ஊதுடா. எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். மயிலு மயிலு இங்கே ஒரு 4-5 மயில் கிடக்கா. எவ்வளோ அழகாக இருக்கு எங்கள் ஊர். இன்றைக்கி மங்களகரமான நாளில் நான் தான் கடையை போய் திறக்க போகிறேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து கண்ணில் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கிறதுனால அவங்க வீட்டில் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் நானும் லியாண்டவங்களும் கடை திறக்க போகிறோம். எங்கடா கிடைக்குது? ஒன் இட்லி, இன்னொரு ஒன் வடை. உலகரப்பட்டி வந்த உடனே ஊர் கலருக்கு வந்தாச்சு. அதனால் இப்போ வந்து நம்ம டேன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறேன். என் மூஞ்சில் நிறையா அந்த வெயிலோட தாக்கத்தினால ரொம்ப இதாகிட்டேன். அதனால் பால் ஆடை. என்ன அசர் பண்ணிட்டு இருக்க நீ? ஃபேஸ் மாஸ்க். சில பேர் தக்காளியில் சீனி வச்சு தொட்டு போடுவாங்க. அதுவும் நல்லா அப்படியே பிரைட் ஆகுமா. கழுவிட்டு வந்தேன்னா சும்மா கமலஹாசன் மாதிரி இருப்ப. தயிர் இல்லடா. என்னது? இல்ல. ஆமா, நீங்க யாரு? இல்ல, பாலாடை. கழுவ கூடாது. 15 மினிட்ஸ் கழிச்சு தான் கழுவணும். கழுவி விட்டுருவியா நீ? எங்க வா, நீ கழுவி விட்டுருவானா? வெள்ளை கலர் எப்படி வந்து உள்ள அது அப்சர்வ் ஆயிட்டு பாரு, போயிடும். பாவாடை இல்லடா, பாலாடை. என்னது? ஆமா ஆமா, பிசி பிசிடி இருக்கு. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஃபர்ஸ்ட் இருந்த என்னோட ஸ்கின்னுக்கும் இப்போ இருக்கிற என்னோட ஸ்கின்னுக்கும். இது வெயில்ல அது கொஞ்சம் கூடுதல் இதாக தெரியும். பட் இங்கே ஆனாலுமே டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல. லெமனை ஃபுல்லாக புளிஞ்சிட்டே. ஓகே தானே? உப்பு கொஞ்சோண்டு போட்டால் போதும். வேண்டாம், அது ஆல்ரெடி இருக்கும். இன்னுமே பொடி போடலாம், அதான் நல்லா செவச்சவன்னு வரும். இவ்வளோ நாள் ஆச்சு சிக்கன்னா சாப்பிட்டு. இன்னைக்கு ஒரு புட்டி. எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ஐட்டம் கட்லெட். இது மட்டன். எப்பவுமே மட்டன் பண்ணீங்க? சூப்பராக இருக்கு. பருப்பு குழம்பு,
65. போதும் நான் இல்லாட்டி கேட்பேன் ஒரு கரண்டி போதும் எம்மோவில் மட்டன். எங்கள் வீட்டில் அது என்னமோ தெரியல, யார் கெஸ்ட்டு யார் வந்தாலும் ஒரு பருப்பு குழம்பு, ஒரு சிக்கன் குழம்பு, ஒரு மட்டன் குழம்பு, ஒரு கட்லெட், 65 பாயாசம், இதுதான் அந்த மெனுவில் இருக்கும். அப்படியே சாப்பிட்டு பழகிறதுனால பருப்பு குழம்பையும் இந்த மட்டன் குழம்பையும் சேர்த்து ஊற்றி சாப்பிட்டே நான் பழகிக்கிட்டேன். 65. போதும். எப்பா 40 நாள் கழித்து இந்த மட்டனையும் சிக்கனையும் சாப்பிடும்போது ஒரு 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 ஆனந்தம் கிடைக்குதே. எங்கள் வீட்டில் இந்த பிரியாணினா ஃபேமஸ் கிடையாது. பருப்பு குழம்பு, மட்டன், எனக்கு இந்த சோறு குழம்பு ஊற்றுறது தான் பிடிக்கும். அதனாலேயே கேட்டு வாங்கி பண்ணது. ஆபா சூப்பர். மட்டன் கட்லெட். இந்த கட்லெட் மட்டும் எங்கள் அம்மா அடிச்சுக்க ஆள் கிடையாது. எல்லாருக்கும் நாக்கு ஊறுதா? நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ போய் நல்லா தூங்க போகுது. இந்த வீடியோவில் என்ன இருந்ததுன்னு எனக்கே தெரியல, என்னால் எடுக்க முடியல. அப்படி இப்படின்னு அங்கே இங்கேன்னு கடைக்கும் இங்கேயும் ஓட்டமாக இருந்ததுனால இதை விட ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இது வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் ஆஃப் ஈஸ்டர் 2026ன்னு வச்சுக்கலாம். இதே மாதிரி இல்லை, இதை விட நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஒரே குடும்பம் மது. டடா. வரண்டா சின்னசாமி.